நம்மளை சுற்றி 4 பேர் இருப்பாங்க. நம்ம எப்போ சாவோம்னு பார்க்க, நம்ம பிள்ளைங்க எப்போ தப்பு பண்ணும் அதை சொல்லி காமிக்கலாம்னு பார்க்க. இல்லை உண்மையா இல்லையா? எப்போ நம்ம கணவர் ஏதாவது நமக்கு ஆகும், ஒரு வியாதி வந்த உடனே அம்மாங்க வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவாங்க. நீ ஜெப குறைவனால தான் உனக்கு வியாதி வந்துருச்சு, நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு அதனால தான் உனக்கு வியாதி வந்துருச்சு. ஒரு சகோதரியை பகிர்ந்து கொண்ட ஒரு சம்பவம் இது. அவங்களுக்கு குழந்தை ரொம்ப வருஷமா இல்லை. தேவனை அறியாதவர்கள், ஆபிரகாமை தெரியாதவர்கள் பேசுற மாதிரி சபைக்குள்ள இருக்கிறவங்க பேசுறாங்க. என்ன, நான் ஒரு தேவனை அறியாத குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன், என் சொந்தக்காரங்க எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி தான் சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்க பேசுறாங்க. ஏன் அவங்களுக்கு ஆபிரகாமை தெரியாதே? 100 வயதிலும் தேவன் ஒரு பிள்ளையை கொடுக்க முடியும் என்று சொல்லி தேவனை அனுபவித்த ஆபிரகாம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு எனக்கும் தெரியும், கர்த்தரால செய்ய முடியும். செத்த கர்ப்பம் செத்த சரீரம் இந்த ரெண்டுக்குள்ள இருந்து ஒரு பிள்ளையை புறப்பட செஞ்சு அந்த பிள்ளையை வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா மாற்றி அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளைக்கு 12 பிள்ளையை கொடுத்து வானத்து, அது உங்களுக்கு எனக்கு தெரியும். அத புறஜாதியார் ஒரு பிரச்சனையை பார்க்கிற மாதிரி, ஒரு பிரச்சனையை நீதி தீர்க்கிற மாதிரி, ஒரு பிரச்சனைக்கு வார்த்தையை சொல்லுகிற மாதிரி நீங்களும் நானும் சொல்லக்கூடாது. அந்த பிள்ளையை பார்க்கும்போது என்ன பிள்ளை இல்லையா, டாக்டர் கிட்ட போனியா, உனக்கு இது வந்துச்சா அது வந்துச்சான்னு கேட்காம, ஆபிரகாமின் தேவனும் கூட இருக்கிறார், எலிசபெத்தின் தேவனும் கூட இருக்கிறார், அன்னாளின் தேவனும் கூட இருக்கிறார். தைரியமா இரு, உன் சந்ததி இயேசுவுக்கு சொல்லிட்டு போங்க 4 வார்த்தை, அந்த பிள்ளை எப்படி கட்டப்படும். ஆமென்.